ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் முத்தமிழ் எம் கார்பரேட் டிஃபென்ஸோட கோ-ஃபவுண்டர். நாங்கள் லாஸ்ட் 6 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் செக்டாரில் ரெரா அப்ரூவல்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரியல் எஸ்டேட் செக்டாரை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்தது தான் இந்த ரெரா ஆக்ட். பட் இதை பற்றின அவேர்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் ஜாஸ்தி தெரியறதில்ல, ரியல் எஸ்டேட் பையர்ஸாக இருக்கிற உங்களுக்கும் ஜாஸ்தி தெரியறதில்ல. அப்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, நாங்கள் ஒரு 600 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து ரெரா கன்சல்டிங் பண்ணிட்டோம். பட் எங்களுக்கு வந்து அது பத்தாது. பேசிக்லி வந்து ஒரு சோஷியல் காஸ்க்காக வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு போடுறோம். இன்னி ரெகுலராக இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக இது பண்ணுறோம். இட்ஸ் பியூர்லி டு கிரியேட் ரெரா அவேர்னஸ் with real estate promoters, also with the general public. உங்களுக்காகவும் தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ ஆக்சுவலி நிறையா ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலும் சரி, ஒரு சில ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸும் எங்கள்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டு இருக்கிற கொஸ்டின்ஸை தான் இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரெரானா என்ன அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கே தெரியறதில்ல. இப்போ ரெராங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட நேமும் ரெரா தான். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேமும் வந்து ஷார்ட்டாக வந்து ரெரான்னு தான் சொல்லுவோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு ரெரா டிஎன் ரெரான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் அத்தாரிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னே கூட சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டோட கேபிட்டலில் தான் ரெரா அத்தாரிட்டி இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இதுக்கு டிபார்ட்மெண்ட்டோட நேம் மட்டும் ரெரான்னு இல்லைங்க, ஆக்டோட நேமையும் ஷார்ட்டாக ரெரான்னு தான் கேஷுவலாக அத்தனை பேரும் சொல்லுவாங்க. ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தி ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2016. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொண்டுட்டு வந்தது தான் இந்த ரெரா ஆக்ட். ரியல் எஸ்டேட் செக்டாரை பொறுத்தளவுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது அத்தனையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொண்டுட்டு வந்தது தான் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து பேன் இண்டியா ரியல் எஸ்டேட் செக்டாரை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தது தான் இந்த ரெராங்கிற ஆக்ட். அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது எந்த ஸ்டேட் போனீங்கனாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரெரா அத்தாரிட்டியோட ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்டோட கேபிட்டலில் தான் வந்து அந்த அத்தாரிட்டியோட ஆஃபீஸ் இருக்கும். கர்நாடகாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் கர்நாடகா ரெராவோட ஆஃபீஸ் இருக்குது, அதை வந்து கேஏ ரெரான்னு சொல்லுவோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெரா வந்து சென்னையில் எக்மோரில் இருக்குது அத்தாரிட்டியோட ஆஃபீஸ். தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஒரு லேஅவுட் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங் ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுன்னு நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே ப்ராஜெக்ட் போட்டிங்கனாலும் டிடிசிபி ஆர் சிஎம்டி அப்ரூவலுக்கு அடுத்தபடியாக வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு கம்பல்சரி சென்னையில் இருக்கிற ரெரா அத்தாரிட்டி ஆஃபீஸில் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அந்த ப்ராஜெக்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி ரெராவில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்கும், அதை அத்தனையுமே நாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எங்கிட்ட அதிகமாக நான் கேட்குற செகண்ட் கொஸ்டின் வந்து ஏன் ரெரா கொண்டுட்டு வந்தாங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு டிடிசிபியிலேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான பிளானிங் இதெல்லாமே வந்து பண்ணுறோம். அப்போது கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த ரியல் எஸ்டேட்டோட ப்ராஜெக்டோட பிளானே வந்து ப்ரொமோட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அது போக அடிஷ்னலாக எதுக்கு ரெரான்னு ஒரு ஆக்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு மெயின் பர்பஸ்ன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரியல் எஸ்டேட் செக்டாரை ரெகுலரைஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், அது போக வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காகவும், அதாவது ரியல் எஸ்டேட் செக்டாரில் டிரான்ஸ்பரன்சி கொண்டுட்டு வர்றதுக்காகவும் தான் ரெராங்கிற ஆக்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க. பை டிஃபால்ட் இது ரெண்டும் வந்து அமல்படுத்துகிறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிற உங்களோட நீங்கள் தான் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு பையர்ஸ், அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ரெரா அத்தாரிட்டி. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது அப்படின்னா கூட அந்த டிஸ்பியூட்டை வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப லேட் ஆகும். ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு நான் அத்தனை இதுவும் லேட் ஆகும்னு சொல்ல வரல, ஒரு சில இது ரொம்ப லேட் ஆகும். அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த அதாவது லைஃப் டைமோட சேவிங்ஸையே வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு பிளாட் வாங்கணும்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய பேர். இப்போது இதில் வந்து என்னென்னா ஒரு லிட்டிகேஷனில் போய் ரொம்ப லேட் ஆகிறப்போ பயங்கரமாக சஃபர் ஆவாங்க. இது எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ரெராலுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆஸ் early as பாசிபிள் எக்ஸ்க்ளூசிவாக ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டான டிஸ்பியூட்ஸை வந்து ரெரா அத்தாரிட்டி வந்து சார்ட் அவுட் பண்ணி தர்றாங்க. இந்த 4 ரீசனுக்காக தான் ரெரா வந்து கொண்டுட்டு வந்தாங்க. திரும்ப சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இஸ் டு ரெகுலேட் அண்ட் ப்ரொமோட் ரியல் எஸ்டேட் செக்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டாரில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டுட்டு வர்றதுக்கும். தேர்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட, அதாவது பையர்ஸோட, ரியல் எஸ்டேட் செக்டாரில் இருக்கிற பையர்ஸ், அதாவது ஜென்ரல் பப்ளிக், நீங்கள் ஒரு பிளாட்டோ வீடோ வாங்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் தான் வந்து பையர்ஸ். ஆக்சுவலி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபோர்த்து பாயிண்ட் ஸ்பீடி டிஸ்பியூட் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான் கொண்டுட்டு வந்தாங்க. இப்போது வந்து உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் ரெராலருக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்க, ஒரு பிளாட் வாங்கலான்ட்டு இருக்கீங்க, ஒரு பில்டிங் வாங்கலான்ட்டு இருக்கீங்கனாலும், நீங்கள் இப்போது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் டிஃபால்ட்டாக கால் பண்ணலாம். எவ்ரி வீக் மண்டே ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஃப்ரீயாகவே வந்து ஒரு சில கன்சல்டிங் வந்து பண்ணுறோம். ஓவர் தி ஃபோன் இல்லைனா விர்ச்சுவலாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து அப்கமிங் வீக்கில் வந்து கன்சல்டிங் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து எங்கள் டீமுக்கு இன்டிமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டைமை பிளாக் பண்ணிக்குவாங்க. அந்த டைமில் நாங்களே வந்து உங்களுக்கு கால் பேக் கொடுத்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கேட்குறீங்களோ எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம்.